ஸ்போர்ட்ஸ் டைம்ஸ் நேர்கள் அனைவரையும் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்க கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி தருகிறது. நேற்றைய நாள் இடம்பெற்ற இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துக்கு அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த காணொலியோடாக உமக்கு சுமந்து வந்திருக்கிறோம். வானவில்லாய் வளைந்து நின்ற கொழும்பு வானம், பரபரப்பு தீயிலே வெந்து நின்ற பிரேமதாசம் மைதானம். நேற்று நடந்தது வெறும் போட்டி அல்ல, ஒரு நரம்பு தளர்ச்சி போராட்டம். வாழ்வா சாவா என்ற நிலையிலே நியூசிலாந்து கம்பீரமான நடையோடு, இங்கிலாந்து இந்த இரு துருவங்கள் மோதிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க 2026 T20 உலகக்கோப்பை போட்டியினுடைய முழு தொகுப்பையும் தான் இந்த காணொளி வாயிலாக நாம் பார்க்க காத்திருக்கிறோம். நாணய சூழ்ச்சியில் நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாட்னர் முதலில் பேட்டிங்கை தெரிவு செய்கிறார். புயலென புகுந்தனர் ஷிஃபர்ட் மற்றும் அலைன். இங்கிலாந்து பந்து வீச்சை சிதறடித்து அவர்களுடைய பேட்டிங் ஜாலம். பவர் பிளே ஓவர்களிலே நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 54 ரன்களை குவித்து மலைக்க வைத்தது. ஷிஃபர்ட் 35 ரன்களும் அலைன் 29 ரன்களும் எடுத்து ஒரு பலமான அடித்தளத்தை அவர்கள் அமைத்து விடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே நியூசிலாந்து 200 ரன்களை தொடுமென்றே அனைவரும், ரசிகர்கள் உட்பட அனைவரும் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றார்கள். நியூசிலாந்து அணி, இங்கிலாந்து சுழற்பந்து வீச்சாளர்களுடைய ஆதிக்கம் நியூசிலாந்து அணிக்கு பெரும் ஒரு சவாலாக மாறிவிடுகிறது. இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சாளர்களுடைய செல்வாக்கு, சுழற்பந்து வீச்சாளர்களுடைய செல்வாக்கு அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் கிரிக்கெட் எதுவும் நிரந்தரம் அல்ல. சுழலில் வலை வீசினர் இங்கிலாந்து வீரர்கள், சிக்கிக் கொண்டனர் கிவிநாட்டு வேங்குகள். ஆதில் ரஷீத், வில் ஜெக்ஸ் மற்றும் இளம் வீரரான ரொஹான் அகமது ஆகியோருடைய சுழலில் நியூசிலாந்து திணறுகிறது. 63 ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி இருந்த அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து கிளேன் பிலிப்ஸ் மற்றும் போராடி 39 ரன்கள் எடுக்கிறார். இறுதியில் 20 ஓவர் முடிவில் நியூசிலாந்து 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஆனால் ஆரம்பத்திலே நியூசிலாந்து அணி 200 ரன்களை எட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலும் ஆடவர்கள் மத்தியிலும் இருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. 160 என்ற அந்த ரன்கள் பெறப்படுகிறது. 159 ரன் பெறப்படுகிறது. 160 இலக்காக பார்க்கப்படுகிறது. இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து ஆரம்பத்திலே அதிர்ச்சி கொடுக்கிறது. மெட் ஹென்றி வீசிய பந்து மின்னலாய் வந்து விக்கெட்டை தூக்குகிறது. ஜோஸ் பட்லர் மற்றும் ஃபில் சால் டக் அவுட் ஆகி மைதானத்தை விட்டு வெளியாகிறார்கள். இங்கிலாந்து 2 ரன்களுக்கு 2 விக்கெட் என தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பின்வரிசையில் பாண்டன் 33 ரன்கள் பெறுகிறார். ஓரளவு கை கொடுத்தாலும் 17வது ஓவர் முடிவில் இங்கிலாந்து 117 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியினுடைய விளிம்பிலே நிற்கின்றது. வெற்றிக்கு 18 பந்துகளில் 43 ரன்கள் தேவைப்படுகிறது. இறுதி கட்டத்திலே வில் ஜாக்ஸ் மற்றும் ரெஹான் அகமதினுடைய அசாத்திய வீட்டை ஆரம்பமாகிறது. அப்போதுதான் அந்த அதிசயம் மைதானத்தில் நிகழ்கிறது. வில் ஜாக்ஸ் ஒரு கையில் வாழ் பிடித்த வீரனாக மாறிவிடுகிறார். ரெஹான் அகமதினுடைய மறுபுறம் சிறும் சிறுத்தையாக அதனுடைய ஆட்டம் மாறுகிறது. 18வது ஓவரை வீசிய கிளேன் பிலிப்ஸ் பந்து வீச்சை இருவரும் சிறடிக்கிறார்கள். சிக்ஸராக, பவுண்டரிகளாக மைதானத்திலே மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த ஓவரில் 22 ரன்கள் இருவரும் இணைந்து விளாசுகிறார்கள். ரெஹான் அகமது தனது முதல் உலகக்கோப்பை போட்டியிலே 7 பந்துகளில் 19 ரன்கள் பெறுகிறார். 2 சிக்ஸர்கள், அதே போன்று ஒரு பவுண்டரிகள் அடங்கலாக அந்த 19 ஓட்டங்களை பெறுகிறார். மறுபுறம் வில் ஜாக்ஸ் 18 பந்துகளிலே 32 ரன்கள் பெறுகிறார். எடுத்து ஆட்டம் இழக்காமல் மைதானத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெறும் 16 பந்துகளில் 44 ரன்கள் சேர்த்து இங்கிலாந்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றார்கள் இருவரும். இறுதியாக 3 பந்துகள் மீதம் இருக்க இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்திலே அபார வெற்றி பெறுகிறது. வெற்றியினுடைய சிகரம் தொட்டது இங்கிலாந்து, சோகத்தில் ஆழ்ந்தது நியூசிலாந்து. இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. நியூசிலாந்தினுடைய வாய்ப்பை இப்போது பாகிஸ்தான் இலங்கை போட்டியில் முடிவே பொறுத்தே அமைய காத்திருக்கிறது. பாகிஸ்தான் அதே போன்று இலங்கை போட்டிகள் எந்த முடிவில் வர காத்திருக்கிறது. நியூசிலாந்து வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முடிவை பொறுத்து இவனுடைய அரையிறுதி வாய்ப்பு சாதகமாக அவர்களுக்கு அமையலாம். ஆட்ட நாயகனாக பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் ஜொலித்த வில் ஜாக்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நேற்றைய நாளினுடைய ஆட்ட நாயகனாக வில் ஜாக்ஸ் மகுடம் சூடுகிறார். மீண்டும் ஒரு விறுவிறுப்பான கிரிக்கெட் அலசலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ள காத்திருக்கிறோம். எனவே இந்த கிரிக்கெட் அலசில் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். கமெண்ட் செக்ஷனினுடைய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். எமக்கு உத்வேகமும் ஆக்கமும் தாருங்கள் என கேட்டு இந்த காணொளியிலிருந்து உங்களை விடைபெறுகின்றோம். அடுத்த காணொளியோடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.